Hello friends, welcome to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோ பார்த்திருப்பீங்க. ஓலாவை பத்தி நான் வந்து கொஞ்சம் நெகட்டிவா நான் சொல்லியிருப்பேன். ஓலாவை பத்தின சில எனக்குப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிவிக்கலாம். சரி, அட்லீஸ்ட் புக்கிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு வீடியோ போட்டது. அது ஒரு கன்சிடரபிள் ஃபேக்ட் தான். கண்டிப்பா யோசிச்சுட்டு நீங்க வந்து ஒரு முடிவு எடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிள் எனர்ஜியை பத்தி பார்க்க போறோம். சிம்பிள் எனர்ஜியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஒரு டிப்ளமேட்டிக்காக இருக்குது. இதை பாசிட்டிவாக சொல்லலாமா நெகட்டிவாக சொல்லலாமா, சிம்பிள் எனர்ஜி யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் வந்து அவங்களோட ப்ராடக்ட்லாம் டிலே ஆகுது, அவங்களோட ப்ராடக்ட்னு சொல்லப்போனால் அவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஏன் டிலே ஆகுது, என்ன காரணம் அப்படின்றது தான் நம்ம இதில் பேச போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு ஐ ஓப்பனர் தான். நீங்கள் இந்த ஆங்கிள்லேயும் யோசிச்சு பாருங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து இதுதான் உண்மை இதுதான் பொய் அப்படின்னு இல்லை, இந்த ஆங்கிள்லேயும் யோசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ரொம்ப பொடி வச்சு பேசணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிள் எனர்ஜி வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணுறது ரேஞ்சு, 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அந்த டைமில் வந்து சிம்பிள் எனர்ஜின்ற ஒரு புது ஸ்டார்ட் அப் நிறுவனம் நான் கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ரேஞ்சு கொடுப்பேன், அப்படி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டுக்குள்ளே வரல. ஆனால் வந்து சோஷியல் மீடியா வழியாக வந்து அவங்க பிரபலம் ஆகுறாங்க, ரொம்ப பேசும் பொருளாக ஆகுறாங்க. சிம்பிள் எனர்ஜி வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அது வந்து ரொம்ப குறைச்ச செலவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிக ரேஞ்ச் உள்ள ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து அதை பற்றின டாக் வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாக வந்துக்கிட்டே இருக்குது. சிம்பிள் எனர்ஜி அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து இது வரைக்கும் நம்ம கேள்வியே பட்டதில்லை. ஆனால் அவங்கள பற்றின ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நெட்டில் பரவிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக அவங்களோட ரேஞ்சு தான் வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியாக அந்த டைமில் ஒரு 2 இயர்ஸுக்கு பிஃபோர் வந்து 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றது எல்லாரையும் வாயை புழக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். ஈவன் நம்மளும் வந்து அது என்ன இது 200 கிலோமீட்டர் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளால் கொடுக்க முடியுமா, அப்படி ஒரு 2 வீலரில் கொடுக்க முடியுமான்னு எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டியை வந்து எழுப்பி விட்டது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூம் ஆகுது. இப்படி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளால் கொடுக்க முடியுமா, இவ்வளோ நாள் நம்மளை வந்து மிச்ச இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்களா. குறிப்பாக வந்து ஏத்தரை தான் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏத்தர் வந்து சிமிலர், இவங்களுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி ஏத்தரை தான் லான்ச் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஏத்தர் தான். நம்ம வந்து ஏத்தரோட டைரெக்டாக கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ நாளாக வந்து அவங்க 1.5 லட்ச ரூபாய்க்கு அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா வந்தவனே வந்து நான் இவ்வளோ கெப்பாசிட்டி கொடுக்குறேன், இவ்வளோ பேட்ரி கொடுக்குறேன், மோட்டார் கொடுக்குறேன், ஆனால் விலை மட்டும் பார்த்திங்கன்னா 1,10,000 ரூபா தான் இவங்க சொல்கிறாங்க. 1,10,000 ரூபாய்க்குள்ளே இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னோடனே எல்லாரும் வந்து கண்ணை மூடிக்கிட்டு புக் பண்ணமா இல்லையா, புக் பண்ணால் நானும் புக் பண்ணேன், அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணேன். சரி, இதெல்லாம் ஓகே. இவங்க ஆகஸ்ட் மாதம் நம்ம புக் பண்ணும்போது அவங்க ஸ்லாட் ஓப்பன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, டிசம்பர் மாதம், அதாவது நம்ம தீபாவளிக்கு முன்னாடியே வந்து அவங்களோட வெஹிக்கிளை லான்ச் பண்ணிவிடுவேன், வெஹிக்கிளை வந்து உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவே வந்துடும், நீங்கள் வந்து ஓட்டவே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ போன 2021 டிசம்பர் மாதமே நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. டிசம்பர் மாதம் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஜான் மாதத்தில் இருக்கோம். இப்போ வரைக்கும் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இப்போ வரைக்கும் அவங்கக்கிட்டேருந்து வர ஒரே ஒரு நியூஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறேன், நான் வந்து ஃபேக்ட்ரி அமைக்க போகிறேன், ஃபேக்ட்ரி அமைச்சிக்கிட்டு இருக்கேன், ஃபேக்ட்ரி வந்து கட்டுமானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொன்னேன் இதே கதை தான் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இவங்க ஃபேக்ட்ரியோட அவுட்லெட்டும் இது வரைக்கும் காமிக்கல, ஆனால் ஃபண்ட் மட்டும் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போனால், இவங்க வந்து லான்ச் அப்பே வந்து ஒரு ப்ரீ ப்ராட் மாடல் தான் வந்து கொண்டு வராங்க. அது வந்து ஒரு ஒர்க்கிங் மாடலே கிடையாது. இது வரைக்கும் சிம்பிள் ஒன்று வந்து ஒரு ஒர்க்கிங் மாடல் இது வரைக்கும் நம்ம கண்ணில் காட்டவே இல்லை.
ஜாம்பான் யூடியூபர்ஸ் கூட ஓட்ட முடியல. அதை ஜஸ்ட் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இதுதான் சொல்லி சொன்னாங்களே தவிர ஒருத்தர் கூட அதை ஓட்டி செக் பண்ணல. இது வரைக்கும் அந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஓடுமா அப்படின்றது வந்து இது வரைக்கும் எந்த படமே வெளில வரல. சின்ன படம் வந்து நாங்கள் நைட்டில் செக் பண்ணோம், இது பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு பிட்டு வீடியோ மட்டும் வெளியில் வந்ததே தவிர, அதுவும் ரொம்ப லாங் பேக்கில் வந்தது. இப்போ அது கூட வர்றதில்லை. எல்லாமே வந்து அனிமேஷன் கிராஃபிக்ஸு இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்ககிட்ட மேற்கொண்டு ஏதாச்சும் அப்டேட் வருமான்னு சொல்லிட்டு இவ்வளோ மாதம் நம்ம காத்துக்கிட்டு வந்தால் இப்போ வரைக்கும் என்ன வேணால் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து 2500 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வந்து நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நாங்கள் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ வரைக்கும் இந்த மூவ் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? அதில் என்ன தான் நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாச்சும் நீங்கள் வந்து உருப்படியாக உங்களோட சிம்பிள் ஒன்றை வந்து வெளியில் பப்ளிக்கு ஒரு ரன்னிங் மாடல் இது வரைக்கும் காட்டியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு வெஹிக்கிளை கூட அவங்க வந்து ஃபுல்லி ஃபினிஷ்டு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை இது வரைக்கும் அவங்க காமிக்கவே இல்லை. ப்ளஸ் எந்த விதமான அதை பற்றின ஒரு அப்டேட்ஸுமே இல்லை. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸ் ஆகிருக்கிறது மட்டும்தான் தெரியுது. இப்போ இங்கே தான் ரொம்ப ஃபிஷ்ஷியாக இருக்குது. இவங்க சொல்கிற விஷயத்துக்கும் இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிஷ்ஷியாக இருக்குது அப்படின்னா இது ஸ்கேமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புது. நான் ஒரு நிறுவனத்தை பற்றி சொல்கிறேன். அது இந்த ஊர் நிறுவனம் இல்லை, அது வந்து அமெரிக்கன் பிராண்டு. அந்த நிறுவனம் பண்ண ஸ்கேம், அதாவது போர்ஜரிக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட லிங்க் ஆகுது. ஸோ அது என்ன நிறுவனம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நிறுவனத்தை பற்றி நான் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறது இல்லை. அந்த நிறுவனத்தை பற்றி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின லிங்க்ஸை வந்து நான் கொடுக்குறேன். ப்ளஸ் நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகே, சரி, இது என்ன நிறுவனம் அப்படின்னா நிக்கோலா கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு ட்ரக் பேஸ் கம்பெனி. இவங்க வந்து ட்ரக்கு வந்து வெளியிடுறாங்க. என்ன மாதிரியான ட்ரக் அப்படின்னா, அவங்க வந்து ஹைட்ரஜன் ஃபியூயலில் ஒர்க் பண்ணுற ஒரு ட்ரக்கை வந்து நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரியே வந்து ஹைட்ரஜன் டெக்னாலஜியும் வந்து சமீபத்தில் வளர்ந்துக்கிட்டு வர டெக்னாலஜி தான். நான் இந்த ஃபியூயலை வச்சு நான் வந்து ஒரு ட்ரக்கை வந்து ஓட வைக்க முடியும். ப்ளஸ் குறைச்ச செலவில் என்னால் பண்ண முடியும். இப்போ வந்து ஹைட்ரஜனையே அவங்க வந்து உற்பத்தியும் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இது வரைக்கும்னா அவங்க மாற்ற வரைக்கும் இந்த ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட இவங்க வந்து யாரோடலாம் டைஅப் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஷ் கம்பெனியோட டைஅப் வச்சுருந்தாங்க. ஜிஎம் நிறுவனம் வந்து இந்த நிறுவனத்தோட 10% ஷேரை வாங்கியிருக்காங்க பல கோடி ரூபாய்க்கு. ஸோ இவங்களோட நிறுவனம் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே லான்ச் பண்ணல. ப்ளஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் வந்து எலக்ட்ரிக் ட்ரக்கையும் நாங்கள் வந்து கொண்டு வரோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் நாங்கள் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறைய கதைலாம் சொன்னாங்க. அப்போ தான் ஜிஎம் நிறுவனம்லாம் வந்து உள்ளே வந்து சேருது. இந்த நிறுவனத்தோட ஒர்த்து வந்து 35 பில்லியன் வரைக்கும் ஏறுது. ஆனால் இவங்களோட ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை. ஸோ அது மாதிரி சந்தேகம் வருது, இன்வெஸ்டர்ஸ்லாம் சந்தேகப்படுறாங்க. இது வரைக்கும் ஒரு வெஹிக்கிளை கூட நீங்கள் வந்து கண்ணில் காட்டலையே அப்படின்னும் போது அப்போ தான் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்களோட ஸ்கேம் வந்து வெளியில் வருது. அந்த நிறுவனத்தோட சிஇஓ பேர் வந்து ட்ரெவர் மில்டன். அவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரி மட்டும்தான் அவர் ஸ்கேம் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா, அவரோட பூர்வீகத்துலேருந்தே அவர் ஆரம்பித்த எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து நிறைய ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு. அவர் மேலே வந்து நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த நிறுவனம் வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்லி உலக லெவலில் வந்து பேசப்பட்டிருக்கு. ஓகே, இந்த நிறுவனத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்குது. இப்போ இப்படியெல்லாம் வந்து ஹை லெவலில் ஸ்கேம் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு பாமர மக்களால் நம்மளால் வந்து யூகிக்க முடியாது. ஆனால் நம்மள ஒரு மூலத்தரமாக வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த மாதிரியான ஸ்கேம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் எளியும் தெரியுது. இல்லை காமனான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த நிக்கோலா கார்ப்பரேஷனையும் வந்து இந்த சோஷியல் மீடியா தான் வந்து பூஸ்டப் பண்ணி இந்த நிறுவனத்தை வந்து பெரிய லெவலில் பேச வச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து அவங்க நிதி திரட்டுறாங்க. அந்த நிதியிலேருந்து வந்து எதுவுமே பிரோஜனமாக வெளியில் அவுட்கம் வரல. ஆனால் ஸ்கேம் மட்டும் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியாக வந்து எந்த நிறுவனம் வந்து இங்கே இந்தியாவில் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலேயும் பார்க்க தோணுது.
எந்த ஒரு நிறுவனமாகட்டும், இது வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளாக இருக்கட்டும், இல்லை வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், எந்த ஒரு வெஹிக்கிள் நிறுவனம் இல்லை ஏதோ ஒரு நிறுவனம் நீங்கள் வந்து லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் லான்ச் பண்ணும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு ஃபுல்லி ஒரு ப்ரொடக்ஷன் மாடல் தான் நீங்கள் வந்து நிப்பாட்டுறீங்க அப்படின்றத தான் நாங்கள் வந்து நம்புறது. ஆனால் நீங்கள் அப்போ வரைக்குமே வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஃபுல்லி ஃபினிஷ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெக் டீட்டெயில்ஸை வந்து வெளியிடுறது, ரேஞ்சை கிளைம் பண்ணுறது அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த நிக்கோலா கார்ப்பரேஷன் பண்ணாங்களே அந்த அடிப்படையில் தான் வந்து இவங்களும் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தோணுது. நீங்கள் வந்து 100% ஒரு சூப்பர் குட் இண்டஸ்ட்ரியாக கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து 100% எல்லாமே நியாயமாக கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா ஒரு விஷயங்கள், அது வந்து நல்லதனமாக தெரியல. நீங்கள் வந்து ஒரு ஓடாத வண்டியை நிற்க வச்சு நீங்கள் அதுக்கிட்டே அந்த வண்டியை வச்சு நீங்கள் எங்ககிட்டேருந்து நீங்கள் வந்து காசை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது யாருமே வந்து மறுக்க முடியாது. ஒரு ஓடாத வண்டி, இது வரைக்கும் செயலே படாத வண்டி, நீங்கள் ஒரு கான்செப்ட் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் ஓடும், இதெல்லாம் வந்து நடக்கும், இப்படியெல்லாம் வந்து சார்ஜிங் நடக்கும். நீங்கள் சொன்னல லூப் சார்ஜர் கூட இது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இது வரைக்கும் இந்த இவ்வளோ மாதங்கள் போயிருக்குல்ல, ஆகஸ்ட்லேருந்து இப்போ ஜான் வரைக்கும் லூப் சார்ஜர் எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கூட தெரியல. அது கொண்டு வருவீங்களா இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வெளில வருமா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாமே வந்து கிராஃபிக்ஸாக இருக்குது. நீங்கள் வெறும் கிராஃபிக்ஸில் படம் காமிச்சிருக்கீங்களே தவிர நிஜத்தில் எதுவுமே வந்து நாங்கள் பார்க்கல. அப்படி இருக்கும்போது இந்த சிம்பிள் எனர்ஜி அப்படின்ற இந்த பிராண்டை எப்படி நம்புறது? மேற்கொண்டு நீங்கள் வந்து புக்கிங்க்கே 1947 ரூபா 1947 கிட்டத்தட்ட வந்து 2000 ருபீஸ், நான் ரவுண்டாக சொன்னால் 2000 ருபீஸ் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து வாங்குறீங்க. கிட்டத்தட்ட 30,000லேருந்து 40,000 புக்கிங் வரைக்கும் ஆயிருக்கு. நீங்கள் இந்த பணத்தை வச்சு பிரோஜனமாக என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் நிறுவனம் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தெரியல. ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்களே தவிர உங்களோட ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு விஷயமும் பாசிட்டிவாக வந்து வெளியில் வந்து அவுட்கம் தெரியல. அப்படி இருக்கும்போது உங்களோட ஓவரால் பிம்பம் இது வரைக்கும் பார்க்கும்போது நிக்கோலா கார்ப்பரேஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரில. அவங்களும் வந்து ஒரு 4-5 வருஷம் ஏதோ பண்ணுறேன்னு அவங்க இழுத்துக்கிட்டு போனாங்க. நிறைய பேரோட நிறைய ஜாம்பான் போஷ் கம்பெனி ப்ளஸ் அவங்களோட ஜிஎம் மோட்டார்ஸ் இவங்களோடலாம் டைஅப் வச்சுருந்தாங்க. பெரிய கோடிக்கணக்கில் அவங்க சம்பாதிச்சாங்க. அவர் சிஇஓ நல்லா சம்பாதிச்சார், செட்டில் ஆனார். இதுதான் நடந்ததே தவிர ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கமோ அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த 1,10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த வெஹிக்கிளை வந்து எப்போ எங்கள் கைக்கு கொடுக்க போகிறீங்க, எப்போ வந்து இதோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற கேள்விக்குறி நான் கேட்கல, உங்களை நம்பி புக் பண்ணவங்கள கேட்குற கேள்வி. ஸோ அட்லீஸ்ட் புக் பண்ணவங்களுக்காச்சும் நியாயமாக இருங்க. இந்த புக்கிங்கை வந்து இனி தொடரலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த நிறுவனத்தை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த நிறுவனத்தை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் வந்து இந்த சிம்பிள் எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல். பார்க்குற எல்லாருக்கும் சரி, இந்த கமெண்ட்டை படிக்கிற எல்லாருக்கும் சரி, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.